ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஆவடி மார்க்கெட் போனப்போ அங்கே ஒருத்தர்கிட்ட வாழைப்பழம் நான் வாங்கியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா எடைக்கும் மேலேயும் ஒரு 4-5 பழம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்துருந்தாரு. 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாரு. 1 கிலோக்கு மேலே தான் கொடுத்துருந்தாரு. அவர் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்த பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட்டு முடிக்கல. கடைசியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது. ஆக்சுவலாக அவர் கொடுத்த எல்லா பழமுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த எல்லா பழத்தையும் அன்றைக்கே நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். மறுநாள் நான் சாப்பிட்டேன். அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது மேலேயும் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகி போன மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அழுகி போன பழத்தெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க நல்ல அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டா நமக்கு நல்லது. அது போன்று தான் நம்ம மனிதர்கள் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசை ஏகப்பட்டதை போட்டு கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் கெட்டு அது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுடும். அதனால் ஒன்று முடிஞ்சால் அந்த கெட்டது எல்லாத்தையுமே உடனே நீக்கிட்டு நல்ல பகுதியை மட்டும் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ நம்ம மனசு கிளியராக இருக்கும். அப்படி இல்லாமல் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கடனை அடிச்சே தீரணும். ஆனால் அதுக்கு டியூ டேட் இன்றைக்கி தான். ஸோ அதை நான் மறந்துட்டு என்னால் கட்ட முடியல, என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல, நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்த நாளும் கட்ட முடியல, அதுக்கு அடுத்த நாளும் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் விட பார்த்தீங்கன்னா அந்த கடனோட சுமை இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பழம் எப்படி விட கெட்டு போகுதோ அது போல தான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது. அன்றைக்கி சாப்பிட்டு முடிக்கணும்னா அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சே ஆகணும். அதனால இஎம்ஐ எல்லாம் அன்றைக்கி கட்டி ஆகணும்னா அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம காசு போட்டு வைக்கணும். கரெக்டாக அந்த இஎம்ஐ ஆட்டோ டெபிட் ஆகும். அப்படி இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த பழம் கெட்டு போயிட்டு நம்ம வீணாக போகிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் கெட்டு போயிட்டு வீணாக போயிடும். இப்போ இந்த பழத்தை நம்ம தூக்கி போடுறப்ப நமக்கு தோணணும், இது நம்ம காசு கொடுத்து வாங்கின பழமாச்சு, நேற்றே நம்ம சாப்பிட்டு இருந்தால் திருப்தியாக இருந்திருக்குமே, இப்போ நம்ம தூக்கி போட வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காசு பற்றின விஷயம் தெரிஞ்சவன், காசு எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சவனுக்கு கண்டிப்பாக மனசு வலிக்கும். காசு கொடுத்து வாங்கி இப்போ குப்பையில் தூக்கி போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? அதனால் அப்படி தோணாமல் இது அந்த கடைக்காரர் எக்ஸ்ட்ரா கொடுத்தது தானே, அது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு தோணும். அப்படி இருக்கப்ப நம்ம இப்போ யாருக்காவது நம்ம கடன் வாங்கி நம்ம கடன் கொடுக்குறோன்னா இப்போ அவங்களாம் அவங்க பேரில் கடன் வாங்கினா கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும். என்னைக்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அவர் பேரில் கடனை வாங்கி உதவி பண்ணுறாரோ அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு லெத்தார்ஜியாக விட்டாங்கன்னா வாங்கி கொடுத்தவரோட நிலைமை என்னவாகும்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்க. அப்படியும் சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னைக்காக இருந்தாலும் ஃப்ரீயாக கிடைக்கிற எதுக்குமே மரியாதை இல்லாமையும் போகுது. அந்த ஃப்ரீயாக கிடைச்சதையும் பார்த்தீங்கன்னா மரியாதையாக அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வீணாக போகிறப்ப சரி ஃப்ரீயாக தானே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனசில் படுது பார்த்தீங்களா, அது என்றைக்கும் படக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, காசு கொடுத்து வாங்குறப்ப நல்ல பழமாக வாங்க பாருங்கள். அந்த நல்ல பழத்தை நல்லா இருக்கப்பவே சுவைக்க பாருங்கள். அது கொஞ்சம் விட்டால் கூட பார்த்தீங்கன்னா கெட்டு போக ஆரம்பிச்சதுன்னா எது ரொம்ப கெட்டு போக ஆரம்பிக்குதோ அதை அந்த பழங்கள்ல இருந்து நீக்கிடுங்க. அப்போ மற்ற பழமெல்லாம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட காசு வீணாக போகாமல் இருக்கும். அதனால் இதெல்லாம் பழத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம மனுஷங்களோட மனசுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கெட்ட சிந்தனையோ கெட்ட ஆளுங்களோ உங்களோட வாழ்க்கையில் வராங்கன்னா அந்த சிந்தனையும் அந்த ஆளுங்களையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க. அவங்கள பற்றி நீங்கள் எதையும் பேச தேவையில்லை, அவங்கள பற்றி நீங்கள் எதையும் யோசிக்க தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போனீங்கன்னாலே உங்களோட அந்த பழம் சுவையாக இருக்கும். இல்லைனா அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களும் கெட்டு போயிட்டு உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் கூட கெடுத்து விடுறீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தப்பு. அட்லீஸ்ட் இந்த பழம் கெட்டு போச்சுன்னா நம்ம தூக்கி போடுறப்ப இந்த பழத்தில் இருக்க அந்த பாக்டீரியாவை அந்த கிருமிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பறவைங்க வருது. ஆனால் நம்ம மனுஷங்களோட மனசு கெட்டு போச்சுன்னா அது யாருக்குமே பயன்படாது. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது பயன்படாது. உங்களை நிம்மதியாக தூங்க விடாது. உங்களுக்கு அடுத்த மூவ் என்ன நல்லபடியாக நம்ம எடுக்க முடியாது. ஸோ மனசு கெட்டு போச்சுன்னா அது மனுஷங்களை கெடுத்துடும். ஸோ வாழ்க்கையை சிதைச்சிடும். அதனால் பழத்தையும் கெட்டு போக விடாதீங்க, மனுஷங்களோட மனசையும் கெட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட மனசை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்தியும் பார்க்காதீங்க. அது ரொம்ப பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்கிறவங்க தான் இந்த நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அக்கம் பக்கத்துக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் இந்த மாதிரி இம்சைங்க நிறையவே இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.